இப்படி தான் ரிசல்ட் வரும். அற்ப விசுவாசி அப்படின்னு தான் வரும். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த பயம் உள்ள ஆவியே நமக்கு பலவீனமாகும். இந்த பயத்தாலே விசுவாசம் நீங்கள் அடுத்த நிலைக்கு எரிச்ச முடியாது, போக முடியாது. இந்த பலவீனம் இருந்தால் விசுவாசம் அடுத்த நிலைக்கு எரிச்ச முடியாது, போக முடியாது. இந்த பயம் எங்கே கொண்டு போகும்? அவிசுவாசம் கொண்டு போகும். நல்லா கேட்டுக்கோங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வா என்று சொல்றது இயேசு கிறிஸ்து. அமிழ்ந்து போருக்கு அவனுக்கு சோர்ந்துச்சு அப்படின்னா அப்போ ஆண்டரை எது கூப்பிட்டுருக்காரு? அமிழ்ந்து போருக்கா அவன் நினைக்கணும்ல. வான்னு கூட்டிட்டாரு, அவனும் போயிட்டான், இறங்கி போயிட்டான். அவன் அமிழ்ந்து போற பார்த்த உடனே அவன் என்ன நினச்சிருப்பான்? கர்த்தர் என்ன தண்ணியில் விட்டு வேடிக்கை பார்க்குறாருன்னு நினச்சிருப்பான். அப்படிதான் நினச்சிருப்பான். நம்ம செய்வார் ஆண்டவர். ஹalleluya, நன்மை செய்கிற தேவன். ஹalleluya. உடனே கை கொடுத்து பேசுகிற நினைச்சினார், தூக்கினார். அற்ப விசுவாசி என்று சத்தம் போட்டார். இதில் என்ன தெரிஞ்சு பாருங்களேன், ரெண்டு விசுவாசம், ரெண்டு காரியம், ரெண்டு சத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். உங்களுக்குள்ள பயம் என்கிற, நான் எப்பவுமே இந்த விஷயம் நான் சொல்லிடுவேன். எப்படின்னா, இந்த வேதாவும்